அவங்க என்ன விட பிஸி. என்ன பாத்துக்கிறதே ஒரு பெரிய பிரஸ் மீட்ல வந்து உங்களை திருமதின்னு சொன்னாங்க. திருமதின்னு சொன்ன உடனே நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ண இல்ல நான் திருமதி கிடையாது செல்வி சொன்னேன். செல்வின்னு சொன்னீங்க. இப்ப வந்து எல்லாருமே வந்து திருமதி செல்வி எல்லாம் மாத்தி மாத்தி வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. திருப்பி வந்து திருமதி ஆவீங்களா எப்ப? இப்ப படம் ஒன்னு ரிலீஸ் பண்ண போறேன். அத பத்தி பிரஸ் மீட் கொடுத்து எஸ்ல வேற சொன்னீங்க. எஸ்ல வேற வரும் சொல்லிருக்காரு வேற சொல்லிருக்கீங்க. எஸ்ல அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. நீங்க அப்டேட்லயே இருக்க மாட்டீங்களா? நான் ஊர்ல இருந்தா அப்டேட் மேம் இப்போ ரெகுலரா வந்து மறக்காம ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. ஃபாரின்ல வேலையா இருக்கேன், ஃபாரின்ல வேலையா இருக்கேன். அங்க எதுவும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இந்த இல்லங்க நான் இப்போ வந்து ஃபாரின் நிறைய எல்லாருமே போறதா வெக்கேஷன் போவோம். டிராவலிங்ன்றது ஒரு ஹாபி தான் இன்னைக்கு. ஏன்னா உலகத்தை சுத்தி பார்க்கணும் பிறந்ததுக்கு அப்படின்றது ஒரு ஆசை. நம்ம இத்தனை வருஷம் பண்ண முடியல. இல்ல இப்போ நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக போனேன், படப்பிடிப்புக்காக போனேன். ஒரு படமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து நான் ஒஃபிஷியலான ப்ரெஸ் மீட்ல சொல்லுவேன். இங்க சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம வந்தது தண்டுபாளையம் படத்துக்காக. ஆனா உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணணும், என் மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்ன்றதுக்காக ஷேர் பண்றேன். நீங்களும் நடிக்கிறீங்க, ஐடி மாறிட்டே இருக்கும். நீங்களும் நடிக்கிறீங்க, உங்க பொண்ணும் நடிக்காங்க. தெலுங்குல மொத்தம் நாகேஸ்வர ராவ், நாக சைதன்யா, நாகார்ஜுனா 3 தலைமுறை சேர்ந்து நடிச்சாங்க. அந்த மாதிரி இப்ப 3 தலைமுறை வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்னும் என் பொண்ணு நடிக்கல. அவங்க இனிமே இல்ல, அவங்க ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் சாங் தான் பண்ணாங்க. பிகாஸ் பார்த்திபன் சாரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணனால அவர் அந்த சாங்ல நீ தமாஷா பண்ணனாரு. நானும் அவரோட படத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். சோ அதனால அது ஒரு இன்ட்ரோடக்ஷனாவே மாறிடுச்சு. பேத்தி அம்மா 3 பேர் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கா அவருக்கு? அது எனக்கு தெரியல. எனக்கு மார்க்கெட் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. நான் சேர்ந்து நடிப்பேன். வைரமுத்து சார் லேட்டஸ்டா சொன்னாரு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து வைக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து கருத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவர் சொன்னது யாருக்குமே எனக்கு தெரியாதுங்க. இவங்க எல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியாதுங்க. நான் பாக்குறதை யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அத வந்து உங்ககிட்ட தான் நான் பேச முடியும். அவங்க கிட்ட போய் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. பேர் வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி தமிழ் நடிகர்களை முதல்ல போட சொல்லுங்க படத்துல, அப்புறம் பேர் வைக்கலாம். இல்ல சமீபத்துல விஜய் சார் படத்தோட பேரு இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்காங்க. சரிங்க, என்ன பண்ணலாம்? விஜயே எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க, தமிழ் நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க. முதல்ல அத கேட்போங்க. தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தமிழ்ல படம் பேர் வைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் வாய்ப்பு கொடுக்கல. நீங்க விஜய் இப்ப கட்சி ஆரம்பிக்க போறாரு. நீங்க விஜய் நடிச்சிருக்கீங்க. அந்த கட்சியில ஏதாவது பொறுப்பு கொடுத்தா ஒரு மகளிர் அணி. ஏங்க நான் சினிமால இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சினிமாவை பத்தி பேசுறேன். எப்பவுமே இருக்குங்க அந்த மனசளவுல அந்த ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பா என்னைக்குமே. இவங்கெல்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் பேர் வச்சிருக்கீங்க. நீங்க பாஞ்ச மாதிரி தெரியலையே. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க விலகி நின்னீங்களோ? இதுல போலீஸ்காரரா வராரு. நீங்க அதே இந்த வில்லன் போஸ்ட்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் உங்க பாயலையா? அடுத்த படத்துல வேற லெவல்ல ஏசியில போட்டுட்டு வைக்கிறீங்க. இது என்ன லாஜிக் சொல்லுங்க? நானே வெளிநாட்டுல வந்து அங்கேயும் இதான் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், பேசி முடிச்சல. வேற ஏதாவது இருக்கா?